உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க வசந்த், அவங்களுக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. எல்லா டாக்டர் கிட்டயுமே போயிட்டு கேக்குறீங்க, மெடிசனே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு ஒரு சாமியார் வந்து, தம்பி உன் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்றேன், ஆனா இந்த விஷயத்த நீ நல்லா கவனி அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு இடத்துக்கு ஒண்ணு அனுப்பிச்சு விடுறேன். அந்த இடத்துல மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தவங்க உண்மையை மட்டும் சொல்றவங்க, இன்னொருத்தவங்க பொய் மட்டும் சொல்றவங்க, இன்னொருத்தவங்க உண்மை பொய் ரெண்டுத்தையுமே கலந்து சொல்றவங்க. 3 பேருக்குமே காது கேட்காது. பட் ஒருத்தர் கிட்ட கன்ஃபார்மா அந்த மெடிசன் வந்து இருக்கு. நீ போய் கிட்ட கேட்ட அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து காது கேட்கும், அவங்க வந்து மெடிசனும் எடுத்து கொடுத்துருவாங்க. நீ யாருக்கிட்டயாவது ஒருத்தர் கிட்ட தான் கேட்கணும், வேற யாருக்கிட்டயுமே கேட்க கூடாது அப்படின்றது அவரோட கண்டிஷன். சப்போஸ் டாக்டர் கிட்ட அந்த மெடிசன் இல்லைன்னா பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாருல்ல, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு போய் காமிச்சா கொடுக்க போறாங்க. நீங்க எந்த ஊரு? தருமபுரி. நம்ம தருமபுரியில மட்டும்தான் இந்த மாதிரியான அறிவாளி எல்லாம் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 200 rupees. உங்க ஃப்ரெண்டையும் காப்பாத்தலாம், இந்த 200 rupees உங்களுக்கு தான். சாமியார் என்ன சொன்னாரு? உண்மை பேசுறவங்க கிட்ட கேட்டாதான் இருக்கா இல்லையானா தான் சொல்லுவாங்க. ஆனா ஆன்சர் அது இல்ல. அது இல்லையா? தெரியல ப்ரோ. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தருமபுரி ராக்கர்ஸ் BBQ பரத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.